வணக்கம். எக்ஸாமுக்கு தேவையான பாண்டிச்சேரி பத்தின எல்லா டீட்டெயிலையும் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு நீங்க எழுதக்கூடிய வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் எக்ஸாமுக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர், போலீஸ் கான்ஸ்டபிள், எல்டிசி, யூடிசி போன்ற எக்ஸாமுக்கும் ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். சோ நேர கருதி நம்ம ஸ்ட்ரைட்டாவே டாபிக் வந்து நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இது வந்து முழுக்க முழுக்க எம்சிக்யூ ஃபார்மேட்ல நம்ம பார்க்க போறோம். இருந்தாலும் பாண்டிச்சேரி பத்தின பேசிக் ஃபேக்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்படி பார்த்துட்டு நம்ம எம்சிக்யூ போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ போயிடலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் இதை வந்து யார் உருவாக்கினான்னு கேட்டீங்கன்னா பிராங்கோயிஸ் மார்டின் அப்படிங்கிறவர் தான் உருவாக்கி இருப்பார். ஓகேங்களா? சோ பிராங்கோயிஸ் மார்டின் அப்படிங்கிறவர் தான் பாண்டிச்சேரி அப்படிங்கிற நகரத்தை உருவாக்குனவர். அதுக்கப்புறம் இவங்க பாண்டிச்சேரி எப்போ இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா 1954 நவம்பர் 1 தான் பாண்டிச்சேரி வந்து இண்டிபெண்டன்ஸ் வந்து கிடைச்சது, சுதந்திரம் கிடைச்சது ஃப்ரம் பிரெஞ்சு கிட்ட இருந்து. அதுக்கப்புறம் பாண்டிச்சேரி எப்போ வந்து இந்தியாவுல ஒரு யூனியன் பிரதேசமா ஜாயின் பண்ணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா 1962 ஆகஸ்ட் 16. இது ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணிருப்பாங்க. அந்த அமெண்ட்மெண்டோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா 14th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். 14th அமெண்ட்மெண்ட், அதாவது 14வது சட்ட திருத்தம் 1962ல பாண்டிச்சேரி வந்து இந்தியாவுடைய ஒரு யூனியன் பிரதேசமா ஜாயின் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் பாண்டிச்சேரியில முதல்ல எப்போ சட்டமன்றம் உருவாக்குனாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா 1963 ஜூலை 1 பாண்டிச்சேரியில சட்டமன்றம் உருவானுச்சு. அதுக்கப்புறம் பாண்டிச்சேரியில அலுவலக மொழியா எது இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ் அண்ட் பிரெஞ்சு. அபிஷியல் லாங்குவேஜா எதெல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ், அதுக்கப்புறம் இங்கிலீஷ் அண்ட் பிரெஞ்சு. ஓகேங்களா? மொத்தம் 3 இருக்கு. இந்த தெலுங்கும் மலையாளமும் அடிஷனல் லாங்குவேஜா இருக்கு பாண்டிச்சேரியில. தெலுங்கும் மலையாளமும் அடிஷனல் லாங்குவேஜ். அபிஷியல் லாங்குவேஜ் எதுன்னு கேட்டீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ் அண்ட் பிரெஞ்சு. ஓகே, மற்றதெல்லாம் நான் இப்ப சொன்னதுதான். சோ 1954 நவம்பர் 1 பாண்டிச்சேரி வந்து சுதந்திரம் கிடைச்சது. இது எப்போ பாண்டிச்சேரி இந்தியா கூட சேர்ந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா 1962 ஆகஸ்ட் 16 ஒரு யூனியன் பிரதேசமா ஜாயிண்ட் ஆனிச்சு. எந்த சட்ட திருத்தம்னு கேட்டா 14வது சட்ட திருத்தம். அடுத்து பாருங்க, முக்கியமானது பார்ப்போம். ஜிடிபில இந்தியாவுடைய ரேங்க் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஃபர்ஸ்ட் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். இந்தியாவுல ஒரு வருஷத்துல ஒரு உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் மற்றும் சேவைகளுடைய மதிப்பு தான் மொத்த உள்நாட்டு உற்பத்தி. ஓகேங்களா? சோ இதுல மொத்த உள்நாட்டு உற்பத்தியில பாண்டிச்சேரி 26th பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல 4th ரேங்க்ல இருக்கிறோம். இது வந்து பக்காவான விஷயம் இது ஆக்சுவலா. ஏன்னா மனிதவள மேம்பாட்டு குறியீடுங்கிறது அதுல 4th பிளேஸ்ல இருக்கு. ஏன்னா கிரவுத் டெவலப்மெண்ட்டுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். கிரவுத் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்டை அந்த வெறும் பணத்தின் அடிப்படையில மதிப்பிடுறது. ஆனா மேம்பாடுனா அந்த ஸ்டேட்ல பணம், அது இல்லாம கல்வி எப்படி இருக்கு, சுகாதாரம் எப்படி இருக்கு, பெண்களுக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா, வறுமை ஒழிக்க திட்டம் போட்டாங்களா இல்லையா, இதெல்லாத்தையும் கணக்கு பண்ணி போடுறது மேம்பாடு. அப்ப ஒரு நாடு வளர்ச்சியின் அடிப்படையில பார்த்து சொல்றோம் அப்படின்னா அதெல்லாம் வந்து வேஸ்ட் ஆக்சுவலா. ஆனா மேம்பாட்டுல ஒரு அதிசிறந்த நாடு அப்படின்னா அதுதான் உலகத்திலே வந்து ஆகச்சிறந்த நாடா இருக்க முடியும். சோ அப்படியாப்பட்ட இந்த மனிதவள மேம்பாட்டு குறியீடு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கறத உருவாக்குனவர் மெஹபூப் உல் ஹக். அதுல இந்த பாண்டிச்சேரியுடைய ரேங்க் என்னன்னா 4th ரேங்க். அதுல மார்க் எவ்வளவு வாங்கியிருக்கு அப்படின்னா 0.741. ஆக்சுவலா வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இதை மதிப்பிடுறதுக்கு அதனுடைய மார்க்கே வந்து 0ல இருந்து 1க்குள்ளதான். அதுல 0.741 வந்து ஹையில வந்து இருக்கு. அதுல 4th ரேங்க் பாண்டிச்சேரி. லிட்ரேசியை பொறுத்த வரைக்கும் 92.7% இருக்கிறோம். 100 பேர்ல 92.7% வந்து எழுத படிக்க தெரிஞ்சவங்களா இருக்கிறோம் பாண்டிச்சேரியில. ஓகேங்களா? சோ அது வந்து ஆஸ் பர் 2011 சென்சஸ் படி பாத்தீங்கன்னா 85%, 85.25 கொடுத்திருந்தாங்க. இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா 92.7 வந்து இருக்கு. செக்ஸ் ரேஷியோனா பாலின விகிதம். 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்கான்னு பாப்பாங்க. அதுல 1000 ஆண்களுக்கு 1037 பெண்கள் இருக்காங்க பாண்டிச்சேரியில. இது வந்து ஏன்னா 1000 ஆண்களுக்கு 1037 பெண்கள் இருக்காங்க அப்படின்னா ஆகச்சிறந்த ஒரு இடம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம பக்கத்து மாவட்டமான நாகப்பட்டினத்துல 1000 ஆண்களுக்கு 1025 பெண்கள் இருக்காங்க. இதுவும் சூப்பர் செய்துதான். கேரளாவில் வந்து பாத்தீங்கன்னா 1000 ஆண்களுக்கு 1086 பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறாங்க. சோ இந்தியாவில வந்து செக்ஸ் ரேஷியோல முன்னிலை வைக்கும் மாநிலம் வந்து கேரளா. பாண்டிச்சேரியும் பெஸ்ட் தான், தமிழ்நாடும் பெஸ்ட் தான். 1000 ஆண்களுக்கு 1037 வந்து இருக்கிறோம் பாண்டிச்சேரியில. பக்கத்துல நாகப்பட்டினத்துல 1000 ஆண்களுக்கு 1025 பெண்கள் இருக்காங்க. அடுத்து பாருங்க,
பெர் கேபிட்டா இன்கம் தனிநபர் வருமானத்துல எவ்வளவு அப்படின்னா பாண்டிச்சேரியில ஒவ்வொருத்தவங்களுடைய தனிநபர் வருமானம் 3,02,680 ரூபாய் இருக்கு. ஓகேங்களா, இது டாலர்ல சொல்லணும்னா $3,600. இதுல வந்து நம்ம தனிநபர் வருமானத்துல பாத்தீங்கன்னா 10th ரேங்க்ல இருக்கிறோம். நகரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அர்பன் ரூரல் வந்து இருக்கு இல்லையா, அர்பன் டவுன்ல வந்து தான் நம்ம வந்து கிட்டத்தட்ட 68 பேர், 100 பேர்ல 68 பேர் டவுன்ல தான் வசிக்கிறோம். கிராமத்துல 31% தான் இருக்கிறாங்க. சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவிலே அதிகம் நகரத்துல எந்த ஸ்டேட்ல வாழ்றாங்கன்னு கேட்டா கோவால தான் அதிகம், டவுன்ல வந்து மக்கள் வாழ்றாங்க. அர்பன் பாப்புலேஷன் தான் அதிகம். இதே ரூரல் பாப்புலேஷன் கிராமத்துல மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் எதுன்னு கேட்டீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷ் வந்து பாத்தீங்கன்னா ரூரல்ல தான் வந்து பாத்தீங்கன்னா அதிக மக்கள் வந்து வாழ்றாங்க. ஓகேங்களா, பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் அர்பன்ல தான், நம்ம டவுன்ல தான் அதிக பேர் இருக்கும். டென்சிட்டியை பொறுத்த வரைக்கும், மக்கள் தொகை அடர்த்தியை பொறுத்த வரைக்கும் 2,900 பேர் இருக்கும். ஒரு சதுர கிலோமீட்டர்ல எவ்வளவு மக்கள் இருக்காங்கன்னு பாப்பாங்க. இந்தியாவே அப்படியே வந்து ஒரு பாக்ஸா ஒரு அசம்ஷன் பண்ணிக்கிட்டு பார்க்கும்போது பாண்டிச்சேரியில மக்கள் தொகை அடர்த்தி எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா 2,900 கிட்ட இருக்கு. புக் வந்து ஒன்னு சொல்லும், இப்ப கரண்ட் அஃபேர்ஸ் நான் சொல்றேன். 2,900 வந்து இருக்கு மக்கள் தொகை அடர்த்தி. சோ இந்தியாவில் மக்கள் தொகை அடர்த்தியில முன்னிலை வைக்கும் மாநிலம் எதுன்னு கேட்டீங்கன்னா மக்கள் தொகை அடர்த்தியில பீகார். பீகார் வந்து 1,186 பேர் இருக்காங்க. ஒரு அந்த சதுர கிலோமீட்டருக்குள்ள 1,186 பேர் வசிக்கிறாங்க. பொதுவாக யூனியன் பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அதிகமா தான் இருக்கும். டெல்லிலாம் ரொம்ப ரொம்ப அதிகம், 11,000 பேர்கிட்ட இருக்கிறாங்க ஒரு சதுர கிலோமீட்டர்ல. நம்ம பாக்குறது பாண்டிச்சேரி, அது வந்து 2,900 பேர் இருக்காங்க ஒரு சதுர கிலோமீட்டர்ல. அப்போ அந்த மக்கள் தொகை அடர்த்திங்கிறது வந்து ஒரு சதுர கிலோமீட்டர் அப்படிங்கிறது மக்களுக்கும் மக்கள் தொகைக்கும் நிலத்துக்கும் லேண்டுக்கும் இருக்கக்கூடிய ரேஷியோ சொல்றது தான் மக்கள் தொகை அடர்த்தி. அடுத்த ஏரியா பொறுத்த வரைக்கும் 483 கிலோமீட்டர் ஸ்கொயர் தான் ஒட்டுமொத்த ஏரியா. மழையை வந்து நம்ம வந்து வடகிழக்கு பருவமழையை தான் நம்பி இருக்கிறோம். சோ பொதுவா இந்தியாவில் சவுத் வெஸ்ட் மான்சூன் தான் நம்பி தான் எல்லா ஸ்டேட்டுமே இருக்கு. கிட்டத்தட்ட 75% ஆஃப் ஸ்டேட் வந்து பாத்தீங்கன்னா தென்மேற்கு பருவக்காற்றை நம்பி தான் இருக்கிறோம். ஆனா நம்மளுடைய தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, ஓகே, இது வந்து வடகிழக்கு பருவமழையை நம்பி தான் இருக்கிறோம். வடகிழக்கு பருவமழை அடுத்த மாசத்துல இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அக்டோபர்ல இருந்து வடகிழக்கு பருவமழை ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து கிளைமேட்டை பொறுத்த வரைக்கும் பாண்டிச்சேரி என்ன கிளைமேட், கோப்பன் கிளைமேட் சொல்லுவாங்க. கோப்பன் கிளைமேட்னா என்னன்னா ரொம்பவும் ஹீட் இருக்காது, ரொம்பவும் கூலிங் இருக்காது. அதுதான் கோப்பன் கிளைமேட். அடுத்து பாருங்க, இது ரொம்ப முக்கியம். அடுத்து பார்க்க போறது பிரெஞ்சு செட்டில்மெண்ட். அதுக்கப்புறம் நான் எம்சிக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறேன். பிரெஞ்சை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும், இவங்களுடைய பேசிக் ஸ்டோரி உங்களுக்கு தெரியும். அவங்க வந்து பிரெஞ்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா போர்ச்சுகீசியர்கள் தான் இந்தியாவுக்கு, ஐரோப்பாவில இருந்து பாத்தீங்கன்னா யூரோப் காண்டினென்ட்ல இருந்து ஆசியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 நாட்டுல இருந்து வந்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம் ஆசியா கண்டத்துக்கு. ஆசியால தான் இந்தியா இருக்கு, சவுத் சைட்ல இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். இதுல வந்து ஐரோப்பாவில இருந்து போர்ச்சுகல் ஃபர்ஸ்ட், அடுத்து டச்சுக்காரர்கள், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஆங்கிலேயர்கள், அதுக்கப்புறம் டேனியர்கள் வந்திருப்பாங்க, டேனிஷ் டென்மார்க் நாட்டில இருந்து வந்திருப்பாங்க. அண்ட் ஃபைனலா வந்ததுதான் பிரெஞ்சுக்காரர்கள். ஓகேங்களா, பிரெஞ்சுக்காரர்கள் வந்தாங்க. போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், டேனியர்கள், பிரெஞ்சுக்காரர்கள் சொல்லிட்டு 5 பேர் வந்திருப்பாங்க. அது வந்து அதை வந்து பிரெஞ்சு செட்டில்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பேசிக் ஃபேக்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா பிரெஞ்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை அங்க உருவாக்கணும் இல்லையா. அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா பிரெஞ்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை வந்து எப்போ உருவாக்குனாங்கன்னு கேட்டீங்கன்னா 1664 கால்பர்ட் அப்படிங்கிறவர் ஸ்டார்ட் பண்ணாரு. ஓகேங்களா, கால்பர்ட் அப்படிங்கிறவர் தான் ஸ்டார்ட் பண்ணாரு. பிரெஞ்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து ஆரம்பிச்சது யாருன்னு கேட்டீங்கன்னா கால்பர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கால்பர்ட் பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல பிரெஞ்சுல 14ஆம் லூயி அப்படிங்கிற மன்னர் இருந்தாரு. அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கி பிரெஞ்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை கால்பர்ட் 1664 வந்து உருவாக்குனாரு. அதுக்கப்புறம் 1667 வந்து பாத்தீங்கன்னா கரோன் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து இந்தியாவுக்கு வந்திருப்பாரு. 1667 கரோன் அப்படின்னு வந்துட்டு இந்தியாவில ஃபர்ஸ்ட் வணிக மையத்தை வந்து பாத்தீங்கன்னா எங்க ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா சூரத்ல. ஓகே, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் புக்ல 1667 கொடுத்திருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா சில ரெஃபரன்ஸ்ல எல்லாம் 1668 தான் சூரத்ல வணிக மையம் அமைச்சாங்கன்னு கொடுத்திருக்காங்க. இது ஒன்னும் பிரச்சனைகள் இல்ல, 2 வருஷத்தையும் வைக்க போறது இல்ல. நீங்க ஏதாச்சும் ஒரு வருஷத்தை ஞாபகம் வச்சீங்க, எது ஆப்ஷன் இருக்கும் நீங்க வந்து அடிச்சிடலாம். சூரத்ல வந்து பாத்தீங்கன்னா முதல் வணிக மையத்தை பிரெஞ்சுக்காரங்க ஆரம்பிச்சாங்க. கரோன் தான் அதுக்கு உதவி பண்ணாரு. அடுத்து 1669 2 வருஷம் கழிச்சு 1669 வந்து பாத்தீங்கன்னா மார்க்கரா அப்படிங்கிற ஒரு மசூலிப்பட்டினத்துல வந்து பாத்தீங்கன்னா மார்க்கரா அப்படிங்கிற ஒரு மசூலிப்பட்டினத்துல 2வது வணிக மையத்தை ஆரம்பிச்சாரு, ட்ரேட் போஸ்ட். அங்க வந்து அந்த கோல்கண்டா சுல்தான் பர்மிஷன் வாங்கியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் சூரத்ல வந்து வாங்கினார்ல கரோன், அவர் வந்து அவுரங்கசீப் கிட்ட பர்மிஷன் வாங்கி சூரத்ல வணிக மையத்தை வச்சிருப்பாரு. 2வது வந்து பாத்தீங்கன்னா 1669 மார்க்காரா அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா மசூலிப்பட்டினத்துல வந்து பாத்தீங்கன்னா 2வது வணிக மையத்தை அமைச்சிருப்பாரு. மசூலிப்பட்டினம் ஆந்திராவில வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஃபர்ஸ்ட் வணிக மையம் என்னன்னா ஒரு சின்ன கடன் வச்சீங்களேன், அவங்களுடைய பொருட்களை வச்சு அந்த இடத்துல வியாபாரம் செய்யறது, அப்புறம் அவங்களுடைய தளவாடங்க, அவங்களுடைய பொருட்கள் எல்லாத்தையும் வந்து வைக்கிற இடம், ட்ரேட் போஸ்ட். ஃபர்ஸ்ட் அமைச்சது அவங்க சூரத் தான். 2வது வந்து பாத்தீங்கன்னா மசூலிப்பட்டினத்துல அமைக்கிறாங்க. அது காரணம் மார்க்காரா. அதுக்கப்புறம் 1673 இது முக்கியமான வருஷம் பாண்டிச்சேரிக்கு. ஏன்னா அப்பதான் மார்டின், அவர் லெஸ்பைனி கூட வராரு. மார்டின் அவர் வந்து அப்போதைக்கு வந்து
பாண்டிச்சேரி அப்படிங்கிறது வந்து ஒரு நகரம் கிடையாது. ஓகே, வாலிகொண்டபுரம் அதனுடைய தலைவரா இருந்தது ஷெர்கான் லோடி வந்து இருக்கிறாரு. அவர்கிட்ட ஒரு இடத்த வாங்குறாரு. அந்த இடத்த தான் பாண்டிச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாத்துறாரு. இப்ப பாண்டிச்சேரி நகரத்தை உருவாக்குறவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மார்டின் தான். மார்டின் 1673 வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து பாண்டிச்சேரியை உருவாக்குறாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு பிளேஸா வந்து பாத்தீங்கன்னா ஆக்கிரமிப்பு பண்ணிருப்பாங்க. சோ இந்த பிரெஞ்சு செட்டில்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நீங்க தெளிவா ஞாபகம் வச்சு வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூரத் வந்து பாத்தீங்கன்னா 1668 புக்கு படி பாத்தீங்கன்னா 1667 சூரத்ல முதல் வணிக மையத்தை அமைச்சாங்க. அடுத்து பாண்டிச்சேரியில 1673 ட்ரேட் போஸ்ட் அமைச்சாங்க. பாண்டிச்சேரி அப்படிங்கிற நகரமே உருவானுச்சு. அடுத்து யானம் வந்து 1723, மாகே வந்து 1725. யானத்துக்கு அடுத்ததான் மாகேவை இணைச்சிருக்காங்க, ட்ரேட் போஸ்ட் அமைச்சிருக்காங்க. அடுத்து காரைக்காலை பொறுத்த வரைக்கும் 1739 வந்து வணிக மையத்தை அமைச்சாங்க. இதெல்லாம் பிரெஞ்சோட இம்பார்ட்டன்ட் செட்டில்மெண்ட். சூரத் 1668, பாண்டிச்சேரி 1673, யானம் 1723, மாகே 1725, காரைக்கால் 1739. ஓகேங்களா? அடுத்து நம்ம கொஸ்டின் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். சோ பாண்டிச்சேரி நான் வந்து ஸ்ட்ரைட்டாவே கொஸ்டின் ஒன்னொன்னா படிச்சு சொன்னா உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆயிடும். நீங்க லாஸ்ட் மினிட்ல இருக்கிறீங்க, அதனால அப்படியே நான் கீவேர்டு மட்டும் சொல்றேன். சோ பாண்டிச்சேரியில வந்து டோட்டல் பட்ஜெட் வந்து எவ்வளவு போட்டாங்க பினான்சியல் இயர் 2025-26 அப்படின்னு கேட்டீங்கன்னா 13,600 கோடிக்கு வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட் போட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதுல பாண்டிச்சேரிக்கு ரெவன்யூ ரெசிப்ட் மூலமா எவ்வளவு வந்து வருமானம் கிடைக்குது. ரெவன்யூ ரெசிப்ட்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா வருவாய் வரவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம கட்டுற டாக்ஸ், அப்புறம் டாக்ஸ் இல்லாம நான் டாக்ஸ், இதன் மூலமா கவர்மெண்ட்டுக்கு கிடைக்கக்கூடிய பணம் வருமானம் அதுதான். அதாவது வரி மூலியமா டாக்ஸ் மூலியமாவும் டாக்ஸ் இல்லாமலும் சில பணம் வந்து கவர்மெண்ட் கிடைக்குது இல்லையா, அதுதான் ரெவன்யூ ரெசிப்ட்னு சொல்லுவாங்க. அதன் மூலமா எவ்வளவு கிடைக்குது கவர்மெண்ட்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 7,641 கோடி வந்து கிடைக்குது. அடுத்து இதுல வந்து இதுக்கு பாண்டிச்சேரியில வந்து பாத்தீங்கன்னா சேலரிக்காக எவ்வளவு வந்து ஒதுக்குறாங்க, சம்பளத்துக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா 2,650 கோடி வந்து ஒதுக்குறாங்க. அடுத்து வந்து வெல்ஃபேர் மெஷர் ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இன் பட்ஜெட். ஏதாச்சும் கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன வெல்ஃபேர் மெஷர் வந்து அறிவிச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா 1000 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா மந்த்லி ஸ்டைஃபண்டா கொடுக்க போறாங்களாம். இது முன்னாடியே வந்து 500 வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க, அப்புறம் நடுவில் நிறுத்தி வச்சிருந்தாங்க. இப்போ 1000 ரூபாய் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் காலேஜ்ல வந்து இருக்கிறவங்களுக்கு வந்து 1000 rupees வந்து கொடுக்க போறாங்களாம். அடுத்து மிட் டே மீல்ல வந்து ஒரு சேஞ்ச் பண்ணிருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா டெய்லி வந்து பாத்தீங்கன்னா முட்டை தரதா முடிவு பண்ணிருக்காங்க. மந்த்லி அசிஸ்டன்ஸ் இப்போ பிலோ பாவர்ட்டி லைன் ஃபேமிலிஸ், வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய ஃபேமிலிஸ்க்கு என்ன வந்து மந்த்லி அசிஸ்டன்ஸ் கொடுக்க போறாங்க அப்படின்னா 2,500 ரூபாய் கொடுக்கறதா திட்டமிட்டு இருக்காங்க. அடுத்து அலகேஷன் பவர் பர்ச்சேஸ்க்கு எவ்வளவு ஒதுக்கிருக்காங்க கேட்டீங்கன்னா 2,546 கோடி வந்து பவர் பர்ச்சேஸ்க்காக வந்து ஒதுக்கிருக்காங்க. அதுக்கப்புறம் புதுச்சேரி பட்ஜெட்ல எது இன்க்ளூட் ஆகலன்னு கேட்டீங்கன்னா இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஃப்ரீ ஸ்மார்ட் போன் கொடுக்கறதுலாம் வந்து அதை அறிவிக்க மாட்டாங்க இப்ப பொதுவா, புரியுதுங்களா? மேபி இன் ஃபியூச்சர்ல கொடுக்கலாம். எயிட் ஃபார் SC ST அன்மேரிட் விடோ உமன், பெண்கள் வந்து அதாவது SC ST இருக்கக்கூடிய பெண்கள், விடோ பெண்கள், அதுக்கப்புறம் அன்மேரிட் மேரேஜ் பண்ணாம இருக்கவங்களுக்கு பினான்சியல் அசிஸ்டன்ஸா 3,000 ரூபாய் கொடுக்குறாங்க. அடுத்து அடிஷனல் ரேஷன் ப்ரொவிஷன் என்ன பண்ண போறாங்கன்னா 2 கிலோ வந்து வீட்டு பெர் மந்த் எக்ஸ்ட்ரா, 2 கிலோ கோதுமை வந்து பாத்தீங்கன்னா மந்த்ல எக்ஸ்ட்ரா கொடுக்க போறாங்க. யார் வந்து பத்மஸ்ரீ அவார்டு ஃப்ரம் புதுச்சேரி, பத்மஸ்ரீ அவார்டை வந்து பாண்டிச்சேரியில இருந்து யார் வாங்கினான்னு கேட்டீங்கன்னா மணிகண்டன். அதுக்கப்புறம் 2024 புதுச்சேரி ஏர்போர்ட்டுக்கு என்ன விருது வழங்கினாங்கன்னு கேட்டீங்கன்னா உதான் எக்ஸலன்ஸ் அவார்டு அப்படிங்கறது வந்து புதுச்சேரி ஏர்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா வாங்குச்சு. அதுக்கப்புறம் புதுச்சேரி ஹாஸ் வான் ஸ்வச் சுர்வேக்ஷான் 2024 அவார்ட். பாண்டிச்சேரி வந்து ஸ்வச் சுர்வேக்ஷான் 2024 இந்த விருதை வந்து எதுக்காக வாங்கிச்சுன்னு கேட்டீங்கன்னா யூனியன் பிரதேசத்துல ரொம்ப கிளீனான யூனியன் பிரதேசம், கிளீனஸ்ட் யூனியன் டெரிட்டரி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கு. அடுத்து பாருங்க புதுச்சேரி கவர்மெண்ட் ஸ்கீம் பெருந்தலைவர் காமராஜர் பினான்சியல் அசிஸ்டன்ஸ் எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா எஜுகேஷனுக்காக. ஓகேங்களா? அடுத்து பாருங்க புதுச்சேரி, சோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம் இல்ல, நான் அதை ஸ்கிப் பண்ணிடுறேன். அடுத்து விச் ஸ்கீம் ப்ரொவைட் ஃப்ரீ ரைஸ் டு ஆல் ரேஷன் கார்டு ஹோல்டர்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்திரா காந்தி ரைஸ் ஸ்கீம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ ரைஸ், யாரெல்லாம் ரேஷன் கார்டு வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஃப்ரீ ரைஸ் கொடுக்கறது இந்திரா காந்தி திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாண்டிச்சேரியோட சீஃப் மினிஸ்டர் யாருன்னு கேட்டீங்கன்னா ரங்கசாமி. ஃபர்ஸ்ட் யாருன்னு கேட்டீங்கன்னா கோபட் அப்படிங்கிறவர் இருந்தாரு. ஓகேங்களா? அடுத்து யார் வந்து பிரசன்ட் லெப்டினன்ட் கவர்னரா புதுச்சேரின்னு கேட்டீங்கன்னா கைலாஸ்நாதன் அப்படிங்கிறவர் தான் லெப்டினன்ட் கவர்னரா இருக்காரு. இந்த ஃபர்ஸ்ட் 4 பேரை நீங்க ஞாபகம் வச்சீங்க. ஃபர்ஸ்ட் இருந்த லெப்டினன்ட் கவர்னர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருந்தது வந்து பாத்தீங்கன்னா SL சிலம் அப்படிங்கிறவர் தான் ஃபர்ஸ்ட் லெப்டினன்ட் கவர்னர். அடுத்து BD ஷெட்டி அப்படிங்கிறவர் தான் 2வது இருந்தவர். 3வது இருந்த லெப்டினன்ட் கவர்னர் யாருன்னு கேட்டீங்கன்னா சேத்திலால் அப்படிங்கிறவர் இருந்தாரு. 4வது வந்து பாத்தீங்கன்னா BT குல்கர்னி அப்படிம்பாங்க. குல்கர்னி ஜஸ்ட் பேர் மட்டும் தெரிஞ்சுங்க. லெப்டினன்ட் கவர்னர் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு கைலாசநாதன். ஃபர்ஸ்ட் இருந்தது சிலம் அப்படிங்கிறவர். செகண்ட் வந்து BD ஷெட்டி,
ஃபர்ஸ்ட் சிலமு, ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பிடி ஷெட்டி அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு, அதுக்கப்புறம் சேத்திலால் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு, அதுக்கப்புறம் வந்து குல்கர்னி அப்படிங்கிறவங்க. ஃபர்ஸ்ட் 4 பேரை மட்டும் நான் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் லெப்டினன்ட் கவர்னர் உமன் யாருன்னு கேட்டீங்கன்னா சந்திராவதிப்பா, நல்லா புரிஞ்சுங்க, சந்திராவதி தான், கிரண்பேடி கிடையாது. ஃபர்ஸ்ட் லெப்டினன்ட் கவர்னர் உமன் லெப்டினன்ட் கவர்னர் யாருன்னு கேட்டீங்கன்னா சந்திராவதி அப்படிங்கிறவங்க. ஓகேங்களா. அடுத்து புதுச்சேரி வந்து பாத்தீங்கன்னா யூனியன் டெரிட்டரி வித் எத்தனை மாவட்டம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா 4 மாவட்டம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. உங்களுக்கே தெரியும், பாண்டிச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனம். சோ நான் இதுல பாண்டிச்சேரி சொல்றேன், பழக்கமா போயிடுச்சு. சோ புதுச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு 2006 அக்டோபர் 1 இது வந்து நேம் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே, இது ஏதாவது சப்போஸ் கேட்டா என்ன பண்றது நம்ம. சோ பாண்டிச்சேரி புதுச்சேரி மாறினது 2006 அக்டோபர் 1. அபிஷியல் லாங்குவேஜ் புதுச்சேரி நான் இதை ஆல்ரெடி சொல்லிட்டேன். அபிஷியல் லாங்குவேஜ் எதுன்னு கேட்டீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ், பிரெஞ்சு. அடிஷனல் லாங்குவேஜ் எதுன்னு கேட்டீங்கன்னா தான் தெலுங்கு, மலையாளமும் சொல்லணும் நீங்க. விச் சி பார்டர் புதுச்சேரி, பாண்டிச்சேரியை சுத்தி இருக்கக்கூடிய எந்த கடல் சுத்தி இருக்கு, வங்காள விரிகுடா தானே, நம்ம வந்து ஈஸ்ட் சைடுல தானே இருக்கிறோம். சோ பே ஆஃப் பெங்கால். அடுத்து விச் பார்ட் இஸ் லொகேட்டட் இன் புதுச்சேரி, புதுச்சேரியில வந்து எது வந்து லொகேட் ஆயிருக்கு பார்த்தோன்னா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும், சும்மா அதெல்லாம். காரைக்கால் துறைமுகம். புதுச்சேரி வாஸ் ஏ காலனி ஆஃப் விச் யூரோப்பியன் பவர், யார்கிட்ட நம்ம வந்து காலனியா இருந்தோம் அப்படின்னா பிரெஞ்சு கிட்ட தான். ஓகேங்களா. பிரெஞ்சு அப்படின்னு பார்க்கும்போது இந்த பிரெஞ்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி யார் உருவாக்குனா, கால்பெட் அப்படிங்கிறவர் உருவாக்குனாரு. பாண்டிச்சேரி யார் உருவாக்குனா, மார்டின் அப்படிங்கிறவர் உருவாக்குனாரு. பாண்டிச்சேரி வந்து பாத்தீங்கன்னா எந்த இயர்ல இந்தியா கூட மெர்ஜ் ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாண்டிச்சேரி வாஸ் மெர்ஜ் வித் இந்தியா இன் விச் இயர் கேட்டீங்கன்னா 1954 மெர்ஜ் ஆச்சு. ஓகே, ஆனா பாண்டிச்சேரியில மெர்ஜானது 1954. இது பேர் வந்து டிஃபாக்டோ மெர்ஜர் அப்படின்னு சொல்லுவோம். பாண்டிச்சேரிக்குள்ள ஒரு யூனியன் பிரதேசமா எப்போ வந்து உருவானுச்சுன்னு கேட்டா 1962. புரியுதுங்களா? கொஸ்டின் புரிஞ்சுக்கணும். டி ஜூர் டிரான்ஸ்பர் ஆஃப் புதுச்சேரி டு இந்தியா happened in 1962 1962. ஆரோவில் வந்து பாத்தீங்கன்னா எங்க லொகேட் ஆயிருக்கு, எந்த டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் புதுச்சேரின்னு கேட்டீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்துல வந்து அமைஞ்சிருக்கு. த ஃபேமஸ் பீச் இன் புதுச்சேரி எதுன்னு கேட்டீங்கன்னா ராக் பீச் ஆர் ப்ராமினேட் பீச் அப்படின்னு சொல்லுவாங்க. ராக் பீச் ஆர் ப்ராமினேட் பீச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ராக் பீச் ஆர் ப்ராமினேட் பீச் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஈடன் பீச் அப்படிங்கிறது வந்து ரீசெண்டா ப்ளூ பிளாக் சர்டிபிகேஷன் வந்து வாங்கினுச்சு. ஈடன் பீச் அப்படிங்கிறது வந்து ப்ளூ பிளாக் சர்டிபிகேஷன். ப்ளூ பிளாக் சர்டிபிகேஷன் என்னன்னா, அந்த கடற்கரை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப என்விரான்மெண்டா, சுற்றுச்சூழலை வந்து ரொம்ப பராமரிக்கிறாங்க, சேஃப்டி ரொம்ப சுத்தமான முறையில பராமரிக்கிறாங்க அப்படின்னா அது கொடுப்பாங்க. அதுல வந்து பாண்டிச்சேரியில இருந்து ஈடன் பீச் வந்து வாங்கினுச்சு. இப்ப ரீசெண்ட் எக்ஸாம்ல இதை கேட்டிருந்தாங்க. அடுத்து பிரெஞ்சு வார் மெமோரியல் இன் புதுச்சேரி. பிரெஞ்சு வார் மெமோரியல் வந்து நினைவகம் வந்து இருக்கு இல்லையா, அது எதுக்காக வந்து அமைச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா வேர்ல்டு வார் 1. ஓகேங்களா, முதல் உலக போர்ல வந்து உயிர்நீத்தவர்களுக்காக வச்சிருக்காங்க. சோ விச் ஃபெஸ்டிவல், காரைக்கால்ல வந்து எது ஃபேமஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா மாங்கனி ஃபெஸ்டிவல். அடுத்து புதுச்சேரி ரிசீவ்ட் அவார்ட் அண்டர் ஜல் ஜீவன் மிஷன் ஃபார். புதுச்சேரிக்கு வந்து ஜல் ஜீவன் மிஷன்ல வந்து அவார்டு வந்து கிடைச்சது. அது எதுக்காக கிடைச்சதுன்னு கேட்டீங்கன்னா 100% ஹவுஸ் ஹோல்ட் டேப் கனெக்ஷன். எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த டேப் கனெக்ஷன் வந்து 100% கொடுத்திருக்கனால ஜல் ஜீவன் மிஷன் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜல் ஜீவன் மிஷன்ல வந்து அவார்டு வந்து கிடைச்சது. 2024 புதுச்சேரி யூனிவர்சிட்டி received NAAC கிரேட். என்ன கிரேட் வந்து வாங்குச்சு பாண்டிச்சேரி அப்படின்னு கேட்டீங்கன்னா A+. அடுத்து புதுச்சேரி ஹெரிடேஜ் ஸ்டேட்டஸ் இஸ் மெயின்லி டியூ டு பிரெஞ்சு ஆர்கிடெக்சர். ஓகே, பிரெஞ்சு ஆர்கிடெக்சர். புதுச்சேரியோட ஹெரிட்டேஜ் வந்து எதனால வந்து வந்துச்சு, அதனுடைய பாரம்பரியம் வந்து பிரெஞ்சு கட்டிடக்கலையால தான் உருவானுச்சுன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு யூனியன் பிரதேசத்துக்கும் உருவானது காரணம் இருக்கு. பாண்டிச்சேரி வந்து அதனுடைய கலாச்சார தன்மைக்காக செலக்ட் ஆனிச்சு. டெல்லி, சண்டிகர்லாம் அந்த இடத்துல இருந்து நிர்வாகம் செஞ்சா கரெக்டா இருக்குங்கிறதுக்காக டெல்லி அண்ட் சண்டிகர் வந்து பாத்தீங்கன்னா உருவானுச்சு. அந்தமான் நிக்கோபார் வந்து இந்தியாவிலே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சென்டர், மிக முக்கியமான மையம் அது அந்தமான் நிக்கோபார், அதனாலதான் உருவாக்குனாங்க. அது பொட்டானிக்கல் கார்டன் புதுச்சேரி வந்து எப்ப எஸ்டாப்ளிஷ் ஆனிச்சுன்னு கேட்டீங்கன்னா 1826 உருவானுச்சு. பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி எப்போ உருவானுச்சுன்னு எழுதிங்க. பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி எப்போ உருவானுச்சு கேட்டீங்கன்னா 1985 வந்து உருவானுச்சு. ஓகேங்களா. அடுத்து who is the லோக்சபா எம்பி ஃப்ரம் புதுச்சேரி அப்படின்னு கேட்டீங்கன்னா லோக்சபா எம்பி யார் இருக்கா அப்படின்னா வைத்திலிங்கம். 2024 இருந்து இருக்கிறாரு வைத்திலிங்கம், ஐ திங்க் காங்கிரஸ். ஓகேங்களா. அடுத்து புதுச்சேரி செலிபிரேட் லிபரேஷன் டே வந்து எப்ப கொண்டாடுறான்னு கேட்டீங்கன்னா நவம்பர் 16 வந்து லிபரேஷன் டே வந்து கொண்டாடுறாங்க. ஓகேங்களா. அடுத்து புதுச்சேரி காரைக்கால் ரீஜன். எனக்கு தெரிஞ்சு நவம்பர் 16 தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய லிபரேஷன் டே. ஓகேங்களா. ஆகஸ்ட் 16 அப்படிங்கிறது 1962 யூனியன் பிரதேசமா மாறிடுச்சு. அந்த டேட் வந்து எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு. உங்களுக்கு தெளிவா இருந்ததுன்னா எனக்கு வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. 1962 ஆகஸ்ட் 16 நம்ம வந்து பாண்டிச்சேரி வந்து இந்தியாவோட யூனியன் பிரதேசமா மாறணுமா, இல்ல 1962 நவம்பர் 16 மட்டும் கொஞ்சம் எனக்கு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து பாருங்க, புதுச்சேரி காரைக்கால் ரீஜன் இஸ் ஃபேமஸ் ஃபார் விச் டெம்பிள் அப்படின்னு கேட்டீங்கன்னா காரைக்கால் அம்மையார் டெம்பிளுக்காக தான் ரொம்ப ஃபேமஸ். சோ இங்க வரும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் ஞாபகம் வருது. என்னன்னு கேட்டீங்கன்னா
ஸோ பேசிக் ஜிகே வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ பாண்டிச்சேரியில் ரொம்ப முக்கியமான ஆர்கியாலஜிக்கல் சைட் எதுன்னு கேட்டீங்கன்னா, மிக முக்கியமான அகழ்வாராய்ச்சி இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கே தெரிஞ்ச அரிக்கமேடு. ஓகே, மிக முக்கியமான ஆர்கியாலஜிக்கல் சைட் வந்து பாத்தீங்கன்னா அரிக்கமேடு. அதுக்கப்புறம் வரதராஜ பெருமாள் கோயில் வந்து இருக்கு. இது வந்து அரிக்கமேடு. அது இல்லாம வரதராஜ பெருமாள் கோயில் வந்து அதுவும் பாண்டிச்சேரியில, அப்புறம் திருபுவனையில 2 இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வரதராஜ பெருமாள் கோயில் இருக்கு. இதெல்லாம் முக்கியமான ஆர்கியாலஜிக்கல் சைட், அதாவது அகழ்வாராய்ச்சி தலங்களா இருக்கு. சோ பாண்டிச்சேரியுடைய தேசிய பூ எது அப்படின்னு கேட்டீங்கன்னா நாகலிங்க பூ, கெனோன் பால் அப்படின்னு சொல்லுவாங்க. நாகலிங்க பூ ஃபிளவர், தேசிய ஃபிளவர் எதுன்னு கேட்டீங்கன்னா நாகலிங்க பூன்னு சொல்லுவோம். மரம் எதுன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வில்வ மரம், பேல் ப்ரூட், பேல், இந்தியன் பேல் அப்படின்னு சொல்லுவாங்க. வில்வ மரம் தான் வந்து பாண்டிச்சேரியுடைய ட்ரீ. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பறவை எதுன்னு கேட்டீங்கன்னா கோயல். கோயல் என்னன்னு தெரியல, குயில். ஓகே, பாண்டிச்சேரியுடைய தேசிய பறவை எதுன்னு கேட்டீங்கன்னா குயில். அதுக்கப்புறம் பாண்டிச்சேரியுடைய ஸ்டேட் அனிமல் எதுன்னு கேட்டீங்கன்னா ஸ்குரில், அதாவது அணில். விலங்கு எதுன்னு கேட்டீங்கன்னா அணில், பறவை எதுன்னு கேட்டீங்கன்னா குயில். அதுக்கப்புறம் பூ எதுன்னு கேட்டீங்கன்னா நாகலிங்க பூ, இங்கிலீஷ்ல வந்து கெனோன் பால் அப்படின்னு சொல்லுவாங்க. கெனோன் பால் ட்ரீ ஃபிளவர் சொல்லுவாங்க. மரம் எதுன்னு கேட்டீங்கன்னா பேல் ஃப்ரூட், அதாவது வில்வ மரம். ஓகேங்களா, ரொம்ப மெடிசன் வேல்யூ அது ஆக்சுவலா. சோ பாண்டிச்சேரியில ஏதாச்சும் ஜிஐ டேக் ஏதாச்சும் வாங்கியிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜிஐ டேக்னா இது வந்து அதே இடத்துக்கு புவிசார் குறியீடுனா அது இந்த இடத்துல மட்டும்தான் ஃபேமஸ். அப்படிங்கும்போது வில்லியனூர்ல இருக்கக்கூடிய டெரகோட்டா, வில்லியனூர்ல வந்து பாத்தீங்கன்னா களிமண்ல வச்சு செய்வாங்க நிறைய சிலை, அது ரொம்ப ஃபேமஸ். அதுக்கப்புறம் திருக்குனூர் இருக்குல்ல, அந்த திருக்குனூர்ல இருக்கக்கூடிய பேப்பியர் மேட்ச் கிராஃப்ட், அந்த பேப்பரை வச்சு வந்து பாத்தீங்கன்னா அந்த பேப்பரை வந்து தூள் ஆக்கி அதை வச்சுக்கிட்டு ஒரு நிறைய செய்வாங்க. ஆக்சுவலா திருக்குனூருடைய பேப்பியர் மேட்ச் கிராஃப்ட் வந்து ஜிஐ டேக் வந்து பாத்தீங்கன்னா வாங்கியிருக்கு. ஜிஐ டேக் புவிசார் குறியீடு வந்து வாங்கியிருக்கு. அடுத்து பாருங்க, விச் கேஸ் பேஸ்ட் பவர் பிளான்ட் இஸ் லொகேட்டட் இன் புதுச்சேரி. புதுச்சேரியில் வந்து பாத்தீங்கன்னா காரைக்கால் கேஸ் பிளான்ட் வந்து பாத்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு. புதுச்சேரி கான்ட்ரிபியூட் மெயின்லி டு இந்தியா எக்ஸ்போர்ட் ஆஃப், இது ரொம்ப முக்கியம். அதெல்லாம் முக்கியம் இல்லப்பா, இது ரொம்ப முக்கியம். புதுச்சேரி வந்து பாத்தீங்கன்னா எதை வந்து அதிகமா எக்ஸ்போர்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா டெக்ஸ்டைல் அண்ட் ஹேண்டிகிராஃப்ட். ஓகே, டெக்ஸ்டைல், ஜவுளி மற்றும் ஹேண்டிகிராஃப்ட், கைவினை பொருட்களை வந்து பாத்தீங்கன்னா அதிகமா எக்ஸ்போர்ட் பண்ணுது. புதுச்சேரி சீஃப் மினிஸ்டர்ஸ் ரிலீஃப் ஃபண்ட் வந்து எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, டிசாஸ்டர் ரிலீஃபுக்கும் புதுச்சேரி சீஃப் மினிஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட் வந்து எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா டிசாஸ்டர் ரிலீஃபுக்கும் மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா. அடுத்து பாண்டிச்சேரி பொறுத்த வரைக்கும் ரிவர்ஸ் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலா இப்போ ரீசெண்ட் எக்ஸாம்ல ரிவர்ஸ் சம்பந்தமா ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ வந்து ஜஸ்ட் மேட்ச் பண்ண சொல்லியிருந்தாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மலட்டாறு ரிவர் இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் பெண்ணையாறு ரிவர் அப்படின்னு கொடுத்திருந்தாங்க. மலட்டாறு ரிவர் வந்து இதுதான் தப்பு, எது தப்பா இருக்குன்னு கேட்டிருந்தாங்க. பாண்டிச்சேரியில மலட்டாறு அப்படின்னு ஒரு ரிவர் இருக்கு, இதுக்கு வந்து ஈக்குவலா பெண்ணையாறு கொடுத்திருந்தாங்க. மலட்டாறு ரிவருடைய துணையாறு அதுதான் பெண்ணையாறு. இது ஆல்சோ நோன் அஸ் கிடையாது. ஓகே, மலட்டாறு ரிவருடைய துணையாறு தான் வந்து பாத்தீங்கன்னா பெண்ணையாறு அப்படின்னு சொல்லுவாங்க. மத்ததெல்லாம் கரெக்டா கொடுத்து வச்சிருந்தாங்க. அதுல பம்பையாறு இருக்குல்ல, பம்பையாறு தான் வந்து சுண்ணாம்பாறுன்னு சொல்லுவோம் நம்ம. பம்பையாருக்கு வந்து இன்னொரு பேர் என்னன்னா சுண்ணாம்பாறு. அதுக்கப்புறம் சங்கராபரணி ஆறுக்கு இன்னொரு பேரு வராக நதி அப்படின்னு சொல்லுவாங்க. சங்கராபரணி இருக்குல்ல, சங்கராபரணிக்கு வந்து இன்னொரு பேர் என்னன்னா வராக நதி அப்படின்னு சொல்லுவோம். சங்கராபரணி வராக நதின்னு சொல்லுவோம். அடுத்து குடுவையாறு வந்து பாத்தீங்கன்னா அரியாங்குப்பர், குடுவையாறு ரிவர் தான் இருக்குல்ல, குடுவையாறு ரிவர் தான் என்னன்னு சொல்லுவோம், அரியாங்குப்பர் ரிவர்னு சொல்லுவோம் நம்ம. குடுவையாறு, அரியாங்குப்பர் ரிவர் பாண்டிச்சேரியில இருக்கவங்களுக்கு உங்களுக்கு ஈஸி தான். இது குடுவையாருக்கு வந்து பாத்தீங்கன்னா அரியாங்குப்பர் ரிவர் அப்படின்னு சொல்றோம்ல, அதான் குடுவையாறு இல்லைன்னா அரியாங்குப்பர் ரிவர் எல்லாம் ஒண்ணுதான். ஓகே, சோ அதனால ரிவர் சம்பந்தமா வேற என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாப்பலாம். விச் இஸ் த மேஜர் ரிவர் ஃப்ளோவிங் த்ரூ புதுச்சேரி ரீஜியன். எது வந்து பாண்டிச்சேரி ரீஜியன்ல வந்து மேஜர் ரிவர் எதுன்னு கேட்டீங்கன்னா ஜிஞ்சி ரிவர். இட் இஸ் ஆல்சோ கால்ட் சங்கராபரணிக்கு இன்னொரு பேர் என்னன்னா வராக நதி. ஓகேங்களா. சோ இந்த சங்கராபரணி வந்து பாத்தீங்கன்னா வங்காள விரிகுடால தான் போய் கலக்குது. ஓகே, அரியாங்குப்பர் ரிவர் வந்து பாத்தீங்கன்னா புதுச்சேரியில வந்து இருக்கு. இது எதோட டிஸ்ட்ரிபியூட்டரி அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதோட டிஸ்ட்ரிபியூட்டர் கேட்டீங்கன்னா சங்கராபரணியோட டிஸ்ட்ரிபியூட்டரி தான் வந்து அரியாங்குப்பர் ரிவர். ஃபர்ஸ்ட் ட்ரிபியூட்டரினா என்னன்னு கேட்டீங்கன்னா துணையாறுகள் கேட்டீங்கன்னா சின்ன சின்ன ரிவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்து சின்ன ரிவர் வந்து சேர்ந்து ஒரு பெரிய மேஜர் ரிவரை உருவானா அது பேரு ட்ரிபியூட்டரிஸ். அப்ப இதுதான் ஃபார் எக்ஸாம்பிள் கங்கைக்கு வந்து சாம்பல், பெட்டுவா, கென், காசி, கண்ட, கோமதி எல்லாமே கங்கையுடைய ஸ்மால் ரிவர்ஸ். அதெல்லாம் சேர்ந்துதான் கங்கைங்கிற பெரிய ரிவர் உருவாகும். அப்ப துணையாறுகள்னா சின்ன சின்ன ரிவர்லாம் சேர்ந்து ஒரு பெரிய நதியை வந்து உருவாக்கும். அதுதான் துணையாறுகள். டிஸ்ட்ரிபியூட்டர்னா என்னன்னா, இது வந்து ஆறுகள் எல்லாம் வந்து போய் கடைசியா கடல்ல போய் கலக்கும் இல்லையா, அப்பயும் அந்த அது வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன சிற்றோடைகளா வந்து பிரியும், சேனலா பிரியும். அதுதான் டிஸ்ட்ரிபியூட்டர்னு சொல்லுவோம். அப்படி பார்க்கும்போது அரியாங்குப்பர் ரிவர் வந்து பாத்தீங்கன்னா எந்த ரிவருடைய டிஸ்ட்ரிபியூட்டர்னு கேட்டீங்கன்னா சங்கராபரணியுடைய டிஸ்ட்ரிபியூட்டரி தான் அரியாங்குப்பர் ரிவர். ஓகேங்களா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா விச் ரிவர் ஃபார்ம்ஸ் ஆன் எஸ்டியூரி நியர் புதுச்சேரி. புதுச்சேரி பக்கத்துல எந்த ரிவர் வந்து எஸ்டியூரி வந்து பாத்தீங்கன்னா உருவாக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அரியாங்குப்பர் ரிவர். இது அரியாங்குப்பர் ரிவர். அடுத்து புதுச்சேரி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா
இஸ் ட்ரைன்ட் பை அரசலா ரிவர் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டரி ஆஃப் காவேரி. அதாவது காரைக்கால் வந்து பாத்தீங்கன்னா அரசலார் ரிவரால ட்ரைன்ட் ஆகுது. இது வந்து எதோட டிஸ்ட்ரிபியூட்டரி அப்படின்னு கேட்டீங்கன்னா காவேரியுடைய டிஸ்ட்ரிபியூட்டரி. Which river flows through யானம் ரீஜனா புதுச்சேரி? யானம்ல வந்து எந்த ரிவர் ஓடுதுன்னு கேட்டீங்கன்னா கோதாவரி முக்கியம் இது. அடுத்து மாகே ரீஜன்ல ஓடுறது வந்து பாத்தீங்கன்னா மையாடி அப்படிங்கிற ஒரு ரிவர் வந்து பாத்தீங்கன்னா ஓடுது. அதுக்கப்புறம் வந்து which are the following river flow through காரைக்கால் ரீஜியன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அரசலாறு, நூலாறு, வஞ்சியாறு, திருமலை ராஜனார் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஓடுது. ஓகேங்களா? பாண்டிச்சேரியில வந்து பாத்தீங்கன்னா flood management problem in the UT region. Which புதுச்சேரி river is most associated with the flood management problem? எது வருதுன்னா அந்த சங்கராபரணியில தான் அந்த flood management problem வந்து அதிகமா வரும். சங்கராபரணி தான். இந்த பம்பையார் ரிவர் வந்து பாத்தீங்கன்னா எந்த மாவட்டத்தில் ஓடுது பம்பையாறு அப்படின்னு கேட்டீங்கன்னா காரைக்கால்ல வந்து ஓடுது. அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங் புதுச்சேரி ரீஜன் வித் இயர் மேஜர் ரிவர் அப்படின்னா பாண்டிச்சேரியில ஓடுறது சங்கராபரணி ரிவர், காரைக்கால்ல அரசலாறு, மாகேல மையாடி அப்படின்னு சொல்லுவாங்க, யானத்துல வந்து பாத்தீங்கன்னா கோதாவரின்னு சொல்லுவாங்க. அடுத்து யாரெல்லாம் சில அவார்டை வந்து வாங்கியிருக்கான்னு பார்த்தரலாம். விச் புதுச்சேரி ரைட்டர் ரெசிவ்ட் பத்மபூஷன் இன் 2020? பத்மபூஷன் 2020 வாங்கினது யாருன்னு கேட்டீங்கன்னா மனோஜ் தாஸ் அப்படிங்கிறவரு. சோ எந்த டெரகோட்டா ஆர்டிஸ்ட் வந்து பாண்டிச்சேரியில இருந்து அந்த களிமண்ணை வச்சு செய்வாங்கல்ல அந்த டெரகோட்டா ஆர்டிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா புதுச்சேரியில பத்மஸ்ரீ 2020 யார் வாங்கினான்னு கேட்டீங்கன்னா முனுசாமி. டெரகோட்டா ஆர்டிஸ்ட் கேட்டா முனுசாமி, அவார்டு கேட்டா முனுசாமின்னு வச்சீங்க. அடுத்து ஜவஹர்லால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் போஸ்ட் கிராஜுவேட் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் ஜிப்மர். இது வந்து எந்த ஸ்டேட்டஸ்ல வந்து இருக்குன்னு கேட்டீங்கன்னா இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவிலே வந்து ஆகச்சிறந்த ஒரு மருத்துவமனை ஜிப்மர். Who was awarded the சாகித்ய அகாடமி அவார்ட் இன் 1999? 1999 சிதம்பர ரகசியம் அப்படிங்கிற ஒரு நாவலுக்காக யார் வந்து சாகித்ய அகாடமி அவார்டை வந்து வாங்கினான்னு கேட்டா இந்திரா பார்த்தசாரதி. அதுக்கப்புறம் இந்திரா பார்த்தசாரதி விச் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர் ரிசீவ்ட் தி சாந்தி ஸ்வரூப் பட்நாகர் விருது? கெமிக்கல் சயின்ஸுக்காக சாந்தி ஸ்வரூப் பட்நாகர் விருதை வந்து பாத்தீங்கன்னா யாரு வாங்கினா அப்படின்னு கேட்டீங்கன்னா ப்ரொஃபசர் டி ராமசாமி அப்படிங்கிறவர் வாங்கினாரு. ஓகே, ப்ரொஃபசர் டி ராமசாமி அப்படிங்கிறவங்க. அடுத்து which Puducherry based institution has been ranked among the top Indian Medical Research Institute by NIRF? First National Institute Ranking Framework அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து சிறந்த யூனிவர்சிட்டி எல்லாம் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க. அதுல பாண்டிச்சேரி வந்து எது வந்து சிறந்ததுன்னு கேட்டா ஜிப்மர். அடுத்து which புதுச்சேரி யூனிவர்சிட்டி was awarded the மௌலானா அபுல் கலாம் ஆசாத் டிராஃபி வந்து 2014-15 வந்து எந்த யூனிவர்சிட்டி வாங்கிச்சுன்னு கேட்டா ஒரே யூனிவர்சிட்டி பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி தான். அடுத்து which புதுச்சேரி ஆர்டிஸ்ட் received national recognition for promoting folk theater தெருக்கூத்து? இந்த தெருக்கூத்து வந்து ப்ரோமோட் பண்றதுனால யாருக்கு வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் ரெகக்னிஷன், ஒரு தேசிய அளவுல ரெகக்னிஷன் கிடைச்சதுன்னு கேட்டீங்கன்னா கே ராமசாமி அப்படிங்கிறவங்க. சோ பாண்டிச்சேரியுடைய அபிஷியல் ஃபோக் டான்ஸ் எதுன்னு கேட்டீங்கன்னா நாட்டுப்புற நடனம் கேட்டீங்கன்னா கராடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஞாபகம் வச்சுங்க. பத்மஸ்ரீ 2017 பாண்டிச்சேரியில இருந்த சோசியல் ஒர்க்குக்காக யார் பத்மஸ்ரீ வந்து வாங்கினா? மெயினா வந்து HIV AIDS பத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தினாரு. அவர் பேரு டாக்டர் வி ராஜன். So which புதுச்சேரி born Carnatic musician received the சங்கீத் நாட்டக் அகாடமி அவார்ட் வந்து வாங்கினான்னு கேட்டா நெய்வேலி சந்தன கோபாலன் அப்படிங்கிற ஒரு சங்கீத் நாடக அகாடமி அவார்டு வந்து வாங்கினாரு. சோ ஆக்சுவலா வந்து எதுவுமே இப்போ ஏதாச்சும் நம்ம படிக்கிறோம்னா எல்லாத்தையும் பார்த்துடணும். சோ அதை தாண்டி இவங்க கேள்வி கேட்பாங்க. அப்ப முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து பாத்துக்கணும். புரியுதுங்களா? சோ விச் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர் ரிசீவ்ட் தி ட்ரெவர் கிளட்ஸ் மெரிட் அவார்ட்? இது யூஎஸ்ஏல கொடுக்கிறது. எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா டு ப்ராசஸ் சேஃப்டி, அதுக்காக லைஃப் டைம் கான்ட்ரிபியூஷன், அதாவது பாதுகாப்புக்காக வந்து பாதுகாப்பை வலியுறுத்தினார் இவரு. சோ அதனால வந்து ஒரு யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர் வந்து பாத்தீங்கன்னா இந்த அமெரிக்கால கொடுக்கக்கூடிய ட்ரெவர் கிளட்ஸ் மெரிட் அவார்டு வந்து வாங்கினாரு. அவர் பேர் அப்பாசி, எஸ்ஏ அப்பாசி அப்படிங்கிறவர். அடுத்து விச் பிரெஞ்சு சிவிலியன் அவார்ட் டிட் ப்ரொஃபசர் ஆர் கிருஷ்ணமூர்த்தி ஆஃப் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி ரிசீவ்ட்? ஆர் கிருஷ்ணமூர்த்தி வந்து பாத்தீங்கன்னா எந்த பிரெஞ்சு சிவிலியன் விருதை வந்து வாங்கினாருன்னு கேட்டீங்கன்னா கமாண்டர் டெஸ் ஃபார்ம்ஸ் அகாடமிக்ஸ் அப்படிங்கிற விருது வந்து வாங்கினாரு. கமாண்டர் டெஸ் ஃபார்ம்ஸ் அகாடமிக்ஸ் அப்படிங்கறத வாங்கினார். ஆரோவில் வந்து பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி பக்கத்துல வந்து இருக்கு. இது வந்து யுனெஸ்கோ பீஸ் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா எந்த வருஷம் வாங்கினுச்சுன்னு கேட்டீங்கன்னா யுனெஸ்கோ அமைதி விருதை 1989 வந்து வாங்கினுச்சு. Which Pondicherry based institute collaborate internationally under World Health Organization for Medical Research and Education? ஜிப்பர் வந்து பாத்தீங்கன்னா
வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து கூட வந்து மெர்ஜ் ஆயிருக்கு ஜிப்மர். அடுத்த ஆரோவில் எர்த் இன்ஸ்டிடியூட் இன் பாண்டிச்சேரி ரிசீவ்ட் இன்டர்நேஷனல் ரெகக்னிஷன் ஃப்ரம் யுனெஸ்கோ ஃபார் எக்ஸலன்ஸ் இன் வாட் ஃபீல்ட், இன் விச் ஃபீல்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா சஸ்டைனபிள் ஆர்கிடெக்சருக்காக ஆரோவில் எர்த் இன்ஸ்டிடியூட் இன் புதுச்சேரி வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ரெகக்னிஷன் வந்து யுனெஸ்கோ வந்து வாங்கியிருக்காங்க. யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம் ஃபார் ரிசர்ச் இன் என்விரான்மெண்டல் சயின்ஸ், ஐக்கிய நாடுகளின் சுற்றுச்சூழல் திட்டம், இதன் அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா எந்த புதுச்சேரி அகாடமி வந்து பாத்தீங்கன்னா எந்த ப்ரொஃபசர் வந்து வாங்கினாரு அந்த விருதை, யுஎன்இபி சார்பா என்விரான்மெண்டல் சயின்ஸ்ல சுற்றுச்சூழல் அறிவியல்ல நிறைய ஆராய்ச்சி பண்ணலன்னு கேட்டீங்கன்னா அதுவுமே ப்ரொஃபசர் எஸ்.ஏ. அப்பாசி தான். புரியுதுங்களா? Which Puducherry institution received the international award for promoting renewable energy, புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் வளத்தை ப்ரோமோட் பண்றது, அதுக்கப்புறம் எக்கோ ஃப்ரெண்ட்லி டெக்னாலஜி வந்து பாத்தீங்கன்னா கொண்டுட்டு வருது. அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா எந்த புதுச்சேரி இன்ஸ்டிடியூஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்டர்நேஷனல் அவார்டை வந்து வாங்கினுச்சு. எதுக்காக? புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் வளங்களை ப்ரோமோட் பண்றது, எக்கோ ஃப்ரெண்ட்லி டெக்னாலஜி வந்து பாத்தீங்கன்னா ப்ரோமோட் பண்றதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆரோவில் எர்த் இன்ஸ்டிடியூட் வந்து வாங்கினுச்சு. ஆரோவில் எர்த் இன்ஸ்டிடியூட். அடுத்து விச் புதுச்சேரி பர்சனாலிட்டி இஸ் இன்டர்நேஷனலி ஹானர்ட் ஃபார் கான்ட்ரிபியூஷன் டு இந்தோ பிரெஞ்சு கல்ச்சுரல் ரிலேஷன், அதாவது இந்தியா மற்றும் பிரான்ஸ் அதனுடைய கல்ச்சுரல் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்றதுக்காக யார் வந்து இன்டர்நேஷனல் அளவில் ஹானர் செய்யப்பட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆர் கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிறவர். அடுத்து புதுச்சேரி ஸ்மார்ட் சிட்டி லோகோ டிசைன் வான் ஆன் இன்டர்நேஷனல் ரெகக்னிஷன் வந்து வாங்கினுச்சு. இது எந்த வருஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2017. அடுத்து விச் புதுச்சேரி இன்ஸ்டிடியூஷன் ஹேஸ் மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வித் மல்டிபிள் ஃபாரின் யூனிவர்சிட்டி அண்ட் ஹாஸ் பீன் அவார்டட் இன்டர்நேஷனல் ரெகக்னிஷன் ஃபார் ஹையர் எஜுகேஷன் எக்ஸலன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி வந்து வாங்கியிருந்தாங்க. சோ உங்களுக்கு சின்ன குறைச்ச டைம்ல நிறைய விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன் நான், அதனாலதான் ரொம்ப ஃபாஸ்டா சொல்ல வேண்டியதா இருக்கு. சோ வேற என்ன இதுல இருந்தெல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பாண்டிச்சேரியில ஒட்டுமொத்தமா வந்து 30 தொகுதி வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அதுல பெரிய தொகுதி கேட்டா உழவர்கரை, சின்ன தொகுதி கேட்டீங்கன்னா ஓர்லியான்பேட்டை, உருளையன்பேட்டை அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப அடர்த்தி அதிகம் கொண்ட மாவட்டம் எதுன்னு கேட்டீங்கன்னா மாகே தான். ஓகே, அடர்த்தி அதிகம் கொண்ட மாவட்டம் எதுன்னு கேட்டீங்கன்னா மாகே தான். மக்கள் தொகை குறைவான மாவட்டம் எதுன்னு கேட்டாலும் மாகே தான். புரியுதுங்களா? சோ மத்தபடி எல்லா பேசிக் டீடைலையும் நம்ம சொல்லியிருக்கிறோம். சோ அதை வந்து ஒரே டைம் கேளுங்க, கேட்டுட்டு ஜஸ்ட் போங்க, பாத்துக்கலாம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம். ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா நீங்க வந்து சொல்லலாம். ஏதாச்சும் கரெக்ஷன் இருந்தா கூட சொல்லலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம வந்து ஃபாஸ்டா நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து வேகமா ரெடி பண்ணது இது. சோ இது மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ரைட்டா தான் இருக்கும். அதனால ஜஸ்ட் கேட்டுட்டு நீங்க பாட்டிலே போங்க, ஈஸியா இருக்கும் எக்ஸாம். ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் ஆல் எல்லாருக்குமே. அது இல்லாம ஒரு சின்ன நோட்டிபிகேஷன், இதை வந்து நீங்க தெளிவா லாஸ்ட் வரைக்கும் உள்ளவங்க தான் இது வந்து உங்களுக்கு போய் சேரும். நம்மளுடைய தியாழ் அகாடமில கமிங் 22ல இருந்து சப் இன்ஸ்பெக்டர் அண்ட் போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்றோம். தேவைப்படுறவங்க 99527870 இந்த நம்பரை வந்து பாத்தீங்கன்னா தொடர்பு கொள்ளுங்க. சோ டைம் இல்லாதனால நான் வந்து ஃபாஸ்டா சொல்றேன். மத்தபடி நான் வந்து உங்களுக்கு பொறுமையாவே எல்லாத்தையுமே வந்து பேசிக்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நான் செப்டம்பர் 22ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். தேவைப்படுறவங்க இந்த நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அடுத்து வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ வந்து நான் போடுறேன். தேங்க்யூ.